நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரம் நம்மை தாங்கி நிற்கிறது. தொடக்க நூலில் யோசேப்பின் வழியாக கடவுள் அந்த இனத்திற்கு இரக்கம் காட்டியதையும், யோசேப்பின் வழியாகவே கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கடந்து வந்ததையும் நினைவு கூறும் இந்த நாட்களில் நம் வழியாகவும் கடவுள் அற்புதங்களை செய்து அநேகருக்கு நம்மை ஒளியாக, விடுதலையின் அடையாளமாக உருவாக்கி இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நன்றியோடு நினைத்து பாடி புகழ்வோம். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. இன்று திருப்பாடல் 105 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது கடவுளை நாடி தேடுவோருக்குத்தான் ஊக்கம் தேவைப்படுகிறது. காரணம், அவர்களே உள்ளம் உடைந்து போவார்கள். நன்மைத்தனத்தினாலே அவர்கள் நிறைந்திருந்தாலும் தீமையான உலகத்தில் அவர்கள் மனமுடைந்து நிற்பார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் கடவுளை நாடி தேடுவோருக்கு ஊக்கம் கிடைக்க வேண்டும் என்று இந்த வரிகள் பாடி ஜெபிக்கிறது. அதையே நாமும் உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள் என்கிற இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது கடவுளுக்கு முன்பாக நாம் அவரது பெயரை சொல்லி வழிபட வேண்டும் என்கிற அந்த வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். கடவுளுடைய பெயரை உச்சரிப்பது என்பது தவறான செயல் என்பதை நாம் நினைத்து விட்டுவிடாமல், கடவுளை புகழ்வதற்காக கடவுளுடைய பெயரை சொல்லுவதிலே தவறில்லை என்பதை நாம் அறிந்து ஆண்டவரை அவர் பெயர் சொல்லி புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே,
திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. இந்த உலகம் கொடுக்கிற காரியத்தை தேடுவோருடைய இதயம் அக்களிக்கிறது. உலக காரியத்தில் நாம் திளைத்து நிற்கிற போது நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. ஆனால் ஆண்டவரை தேடுகிற போது பலருக்கு அது வேதனையாயிருக்கிறது. உண்மையாகவே ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களித்து மகிழ்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஆண்டவருடைய இரக்கத்திலே நிறைந்திருக்கிற உங்களுடைய இதயம் அக்களித்து களிகூறுவதனால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கடவுளை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள். என்னாலும் உமக்கு ஊழியம் புரிகிற உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கிற சாட்சிகளாய் எங்களை விளங்கச் செய்யும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை